Hi friends, my name is Rufus. Have you ever felt your brain goes on vacation when you speak in public? And are you the champion in the meetings? Let's fix that in just 7 days. So in this video, we are going to learn how to improve our communication skills in just 7 days. இன்னும் clear-ஆ புரியணும்னா just 7 days குள்ள எப்படி நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பத்திய வீடியோ தான் இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா they may be good in their communication but when the same person அவர் பப்ளிக்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா he'll struggle in his communication skills. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 daysல ரொம்ப ஈஸியாவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா you have to practice. ஸோ இந்த ப்ராக்டிஸ் இருந்தாலே உங்களால பப்ளிக்ல ஃபென்டாஸ்டிக்கா பேச முடியும். ஸோ இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு 7 daysக்கான ஒரு சேலஞ்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும், செகண்ட் டே என்ன பண்ணணும், தேர்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 daysக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 7 daysக்கான சேலஞ்சை படிச்சா மட்டும் என்னால கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. யூ ஹாவ் டு கீப் ப்ராக்டிசிங். நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணதான் யூ கேன் இம்ப்ரூவ் இன் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்த நான் இப்ப சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா this is to improve your communication skills and this video is not to improve your language skills அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல அதுக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுவோம். பட் இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட் how to improve your communication skills. If you are good in English, at the same time you can speak a good English அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, if you are good in English language and you can speak a good English அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, how to improve when you are in public, how to narrate a story when you are in public. So இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா they will struggle to speak in public. So இந்த விஷயங்களுக்கான இந்த 7 days challenge தான் நம்ம எடுக்க போறோம். the first the day 1 challenge என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா it is to fix your posture and body language. So இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. when you are speaking in public, உங்களோட the posture and the body language is most important. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால நீங்க பேசக்கூடிய விஷயத்தை ப்ராப்பரா கான்ஃபிடென்ட்டா டெலிவர் பண்ண முடியும். when you are not confident, அந்த ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா they will not listen. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு விஷயத்தை ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. the standing posture with so much of confidence அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். என்னால அந்த போஸ்டர்ஸ் கிடைச்சதுன்னா நான் இங்க கொடுக்குறேன். அதர்வைஸ் ஆன்லைன்ல போய் தேடி பாத்தீங்கன்னா there are plenty of articles available related to the postures, body language அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா 93% of communication is non-verbal, that is related to your body language, your gestures, உங்களுடைய body movements, so உங்களோட proximity. so இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா non-verbal ரிலேட் பண்ணி தான் இந்த 93% அப்படிங்கிறது இருக்கு. so day 1 உடைய சேலஞ்ச் என்னன்னா உங்களோட பாடி லாங்குவேஜையும் உங்க போஸ்டரையும் எப்படி நான் பப்ளிக்ல பேசுறப்போ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. that is going to be a day 1 challenge. and the day 2 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா improving your speaking pace. that is the speaking pace அப்படின்னு வரப்ப நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் hi I'm here to talk about this that அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா அவங்களுடைய ஸ்பீச் இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் ரொம்ப ஸ்பீடா நான் பேசுறப்போ they think that they are expert in that communication. no, it is not like that. அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா hi அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாஸ் விடுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா hi good morning my name is this அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாஸ் விடுவாங்க. சோ இந்த கண்டினியூஸா பாஸை விடாம பேசுறதும் ஒரு லாங் பாஸ் விட்டு பேசுறதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனா இருக்காது. சோ எந்த இடத்துல இந்த பாஸ் ரெலவெண்டா இருக்கு, அதாவது பாஸ் இஸ் நத்திங் பட் இடையில ஒரு சின்ன கேப் கொடுக்கிறோம். ஹாய் குட் மார்னிங் my name is this அப்படின்னு சொல்லிட்டு இடையில அந்த ஒரு few seconds இல்ல a second அப்படிங்கிற அந்த பாஸ் விடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சையும் நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோட கேட்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா எதுக்கு ரெலவெண்டா இருக்கு, எந்த இடத்துல பாஸ் விடணும் அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்பீச் இருக்கணும். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீட்ல போறதும் அட் த சேம் டைம் ரொம்ப லோ ஸ்பீட்ல போறதும் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ குட் ஸ்பீச். சம்டைம்ஸ் இட் மே பி அ குட் ஸ்பீச். அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
நாட் ஆல்வேஸ். அதை வந்து என்னன்னா ஒரு சில இடங்கள்ல அது தேவைப்படும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லாங் பாஸ் கொடுத்து பேசுற இடங்கள்ல தேவைப்படும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா போறப்போ they think that நான் சொன்ன மாதிரி they think that they are expert னு சொல்லிட்டு அப்போ என்னன்னா only the experts will understand your language. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருனாலையும் அதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆடியன்ஸ் வந்து மிக்ஸ்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பீச்ல ப்ளீஸ் ட்ரை டு கிவ் a relevant pause in your speech. அது ரொம்பவே முக்கியம். ஸோ அப்போ டே 2 சேலஞ்சில் நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல பாஸ் விடணும், எப்போ விடணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டே 3 என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா learn the 5 power words. learn the powerful words. learn the power words அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க சும்மா 5 அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியை வந்து கொடுக்கறதுக்காக இந்த learn the 5 power words அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் என்ன அப்படின்னா if you are saying like I am good அப்படிங்கிற இடத்துல I am fantastic, அதே இடத்துல I am nice அப்படின்னு சொல்றப்போ nice அப்படின்னு words யூஸ் பண்றப்போ you can say that incredible. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஃபைன் அப்படின்னு somebody may ask you that how are you அப்படின்னு சொல்றப்ப ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல ஐ எம் டூயிங் கிரேட் அப்படின்னு சொல்லி நீங்க ஸோ இது என்ன அப்படின்னா நீ ஆர் ஸ்பீக்கிங் குட் கம்யூனிகேஷன் பட் அட் த சேம் டைம் த வேர்ட்ஸ் வாட் யூ யூஸ் அப்படிங்கிறது வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு பி குட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூ ஷுட் நோ த ஆல்டர்னேட் வேர்ட்ஸ், நாட் த ஆல்டர்னேட் வேர்ட்ஸ், த அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஸோ இந்த வேர்டுக்கு எது வந்து பெட்டரா இருக்கும் நான் பேசுறப்போ ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தினம் லேர்ன் பண்ணுங்க. இது ரொம்பவே முக்கியமானது. இந்த டே 3 சேலஞ்ச் ஒரு நாள் மட்டும்தான் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த ஒரு நாள்ல ட்ரை டு ஹேவ் மோர் வேர்ட்ஸ், மோர் ஆல்டர்னேட் வேர்ட்ஸ், மோர் அட்ராக்டிவ் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டுக்கு இது கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் பேசுறப்ப அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் குட். ஏன்னா when you are speaking அப்போ நீங்க இம்மீடியட்டா நீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இம்மீடியட்டா பண்ண முடியாது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் எவ்ரி டே வந்து ஒரு 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்றப்போ அப்ப நீங்க வந்து உங்களுக்கு இது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அப்ப you will also be using a more attractive words when you speak. So it says that you are good in communication skills அப்படிங்கறத உங்களுக்கே தெரியும். I am good in communication அப்படிங்கிற மாதிரி உங்களால நீங்க ஃபீல் பண்ண முடியாது. I am saying that you can experience that அப்படிங்கறத நான் சொல்றேன். Day 4 is going to be a fantastic one. என்ன அப்படின்னா the 1 minute story challenge. நிறைய பேருக்கு they are good in their communication, but ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ண சொன்னா, ஒரு ஸ்டோரியை ஸ்மூத்தா நரேட் பண்ண சொன்னா they will struggle. அப்போ இந்த ஸ்டோரியை நரேட் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஸ்டோரியை உங்களால ஸ்மூத்தா நரேட் பண்ண மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ஃபீலோட அந்த ஸ்டோரியை நரேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் சே தட் யூ குட் இன் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய விஷயத்துல இதுவும் ஒண்ணு. என்னன்னா நல்லா பேசுவாங்க பட் அட் த சேம் டைம் ஒரு ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்போ யூ ஹேவ் டு யூஸ் மோர் அட்ராக்டிவ் வேர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ யூ ஹேவ் டு யூஸ் மோர் ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப அந்த ஸ்டோரி நரேஷன்ல எந்த அளவுக்கு அட்ராக்டிவான வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபீலை கொடுக்கும். அப்ப அந்த ஸ்டோரிக்குள்ளேயே போய் அவங்க வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளேயே டிராவல் ஆகிறதுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் ரொம்பவே அதிகமா ஹெல்ப் பண்ணும். அப்ப ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டே 4 சேலஞ்ச்ல ஏதாவது ஒரு ரேண்டம் டாபிக் எடுத்துக்கோங்க. அதை 1 minute எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு ரேண்டமான ஒரு ஸ்டோரியை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா 1 minuteல உங்களால நல்ல பவர்ஃபுல்லா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, அதை நரேட் பண்ண முடியுதா அப்படிங்கறத நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஸ்டோரி நரேட் பண்றப்ப நிறைய பேர் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கும் நிறைய ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண வேர்ட்ஸவே ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம உங்களால ஒரு கிளியர் ஸ்டோரியை ரொம்ப கிளாரிட்டியோட ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதா அப்படிங்கறத ட்ரை பண்ணுங்க. ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஒரு மிரர் முன்னாடி நின்னுக்கோங்க. இல்ல உங்களை வீடியோ யோர்செல்ஃப் உங்களை நீங்க வீடியோ எடுங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ண நீங்க பழகுங்க. அப்போ நீங்க வந்து இதை பழக 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 என்ன ஆகும் அப்படின்னா one day you can feel the difference that you can also narrate a story using attractive words, using alternate words, using good words அப்படிங்கறத அப்பதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. டே 5 இந்த டே 4 கூட ரிலேட் ஆனதுதான் இந்த டே 5. ஸோ இந்த டேவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் டேவா இருக்க போகுது. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிரர் யோர்செல்ஃப். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரர் எக்ஸசைஸ். தட் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் டாக்கிங் டு யோர்செல்ஃப். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டே 5 உடைய எக்ஸசைஸ். என்ன அப்படின்னா ஒரு மிரர் முன்னாடி நீங்க நில்லுங்க. நிக்கிறப்ப தான் தட் இஸ் உங்களோட கம்ப்ளீட் போஸ்டர் என்ன அப்படிங்கறத
உங்களால பார்க்க முடியும். நீங்க பேசுறப்ப இது மிரர் முன்னாடி நிக்கிறதோட இன்னும் பெட்டரா என்ன இருக்கும்னா, நீங்க உங்களை வீடியோ டேக் பண்ணி பாருங்க. தட் இஸ் டேக் அ வீடியோ ஆஃப் யுவர்செல்ஃப். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை வீடியோ பண்ணி பாருங்க. நீங்க எப்படி பேசுறீங்க, உங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, தட் இஸ் யுவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, உங்களோட நீங்க பேசக்கூடிய உங்களோட வாய் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குது பேசுறப்போ. ஸோ அப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறேன் அப்படின்னா இப்படி தான் நான் இருக்கேன், இப்படி தான் என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இப்படி தான் என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் யூ கேன் கரெக்ட் இட். ஸோ அதனால் இட் இஸ் அ குட் எக்ஸசைஸ் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது. தட் இஸ் ஒரு பப்ளிக்கில் நின்று பேசுகிறப்போ நான் இப்படி தான் இருப்பேங்கிறது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆல்ரெடி உங்களை வீடியோ டேக் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஒரு மிரர் முன்னாடி நின்று பார்த்துருக்கீங்க. அப்போ என்னோட பாடி மூவ்மெண்ட்ஸ் இப்படி இருக்குது, ஃபேஷியல் எக்ஸ்பிரன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கோ அது ஈஸியா உங்களால கரெக்ட் பண்ண முடியும். சோ அப்ப நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாபிக் எடுங்க, மிரர் முன்னாடி நின்னுங்க, உங்களை நீங்க வீடியோ டேக் பண்ணி பாருங்க. தட் இஸ் a fantastic activity to improve your communication skills. Day 6 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த day 2 கூட ரிலேட் ஆனதா. தட் இஸ் the power of pauses. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இந்த pauses. எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்க கூடாது. நீங்க வந்து ஒரு சில வீடியோஸ் நீங்க பாருங்க, பாஸே இல்லாத வீடியோஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல நிறைய அவைலபிளா இருக்கு. பாஸ் இல்லாத ஒரு வீடியோவை எடுத்துக்கோங்க. 1 minute 2 minute 3 minute வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே பாயிண்ட்ஸை நீங்க கிராஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து ஒரு பாஸ் விட்டு உங்களால திரும்பி வந்து ரீவொர்க் பண்ணி அந்த வீடியோவை பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா பேசுறீங்க அப்படிங்கிறது உங்களால உணர முடியுது. அப்பதான் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நீங்க எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ல நல்லா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பாஸஸே இல்லாத வீடியோஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை எடுத்துட்டு அதுக்கு பாஸ் கொடுத்து நீங்க அதை ரீவொர்க் பண்ணி நீங்க வந்து அந்த வீடியோஸை திரும்ப பேச பாருங்க. தட் இஸ் கால்ட் அ பவர் ஆஃப் பாஸஸ்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த இடத்துல பாஸ் விடணும், எந்த இடத்துல பாஸ் விடக்கூடாது, அப்ப இந்த இடத்துல அந்த பிட்ச் ரைஸ் பண்ணணும், எந்த இடத்துல ரைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டா உங்களோட கம்யூனிகேஷன்ல தட் இஸ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன். The day 7 and the last day challenge, that is இந்த இடத்துல ஓரளவுக்கு நீங்க நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த டே பை டே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. நாட் 100%, அட்லீஸ்ட் 50-60% உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஏன்னா இது ப்ராக்டிஸ் பண்ண அந்த 100ங்கிறது ஈஸியா இருக்கு டச். தோஸ் ஆர் 7th day challenge என்ன அப்படின்னு பார்த்தா practice with real people. No improvement happens without real world practice. இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்க நான் சொன்ன கண்ணாடி முன்னாடி நீங்க பேசலாம், வீடியோ டேப் பண்ணி பேசலாம், பட் ரியல் வேர்ல்ட் அப்படின்னு வர்றப்போ அந்த ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, எங்கெல்லாம் ஸ்டேஜ் கிடைக்குதோ, சரிங்களா, ட்ரை டு ஸ்பீக். நீங்க எந்த ஹெசிடேஷனும் பண்ணாம எனக்கு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க, இல்ல இது ஒரு பிராக்டிஸ் செஷன், வாட் எவர், உங்களுக்கு ஸ்டேஜ் கிடைச்சதா நீங்க ஸ்டேஜ்ல போய் நின்னுங்க, ட்ரை டு ஸ்பீக். தவறுகள் வந்தா தட்ஸ் ஓகே, மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். ஸ்டேஜ் கிடைச்சதா உங்களுக்கு தெரியும். நான் இப்பதான் day 1 day 2 day 3 challenges எடுத்துட்டு இருக்கேன். அந்த 7th day இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ட்ரை டு ஸ்பீக். ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க கலீக்ஸா இருக்கலாம், ஆர் மேபி அன்னோன் பீப்புள் யாரா வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆடியன்ஸோட உங்களுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறப்போ ப்ளீஸ் ட்ரை டு ஸ்பீக். அப்பதான் உங்களால உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல, அது பப்ளிக் ஸ்பீக்கிங்கை உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை தான் சொன்ன ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ சொன்ன இந்த 7 days challenge கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ப்ளீஸ் உங்களோட டவுட்ஸை வந்து இல்லை உங்களோட குவரிஸை வந்து ப்ளீஸ் உங்களுக்கு போஸ்ட் இட் இந்த கமெண்ட் பாக்ஸ். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அகெயின்.